தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் SA நிக்கோலஸ் அவர்கள் ஒரு துயரமான தகவலை தந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கவர்னர் சோலை பகுதியில் உள்ள கொல்லக்கோடு மந்தையை சார்ந்தவர் கேத்தர் குட்டன் என்பவர் நேற்று புலி ஒன்று தாக்கி உயிர் இழந்ததாக தெரிவித்தார்கள். இந்த உயிர் இழந்த கேத்தர் குட்டன் அவர்கள் செய்தியை கேட்டு பலரும் வருத்தமடைந்தார்கள் என்றும், இந்த தகவலை தெரிந்த வனத்துறை அதிகாரிகளும் ஊர் மக்களும் உடனடியாக நேரில் சென்று அவருக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்றும், இந்த பகுதியில் சிறுத்தை, புலி, கரடி போன்ற வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதாக ஏற்கனவே வனத்துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த வேளையில் தோடர் பழங்குடி இன வாலிபர் கேத்தோர் குட்டன் என்பவர் 38 வயது, திருமணம் ஆகவில்லை இவருக்கு. இவர் வளர்ப்பு எருமைகளை தொழில் செய்து வந்துள்ளார் என்றும், நேற்றைய முன்தினம் தனது வளர்ப்பு எருமைகளை மேய்ப்பதற்காக கவர்னர் சோலை பகுதியுள்ள வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். பின் அவர் இரவு வரை வீடு திரும்பவில்லை என தெரிகிறது. வீடு திரும்பாதனால் நேற்றைய முன்தினம் பணியில் ஈடுபட்டிருந்த வன ஊழியர்கள் காட்டுக்குள் வாலிபனுடைய உடல் காயத்துடன் கிடப்பதை பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக அருகில் உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அது எருமை மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த வாலிபர் கேத்தோர் குட்டன் என்பது தெரிய வந்தது. வனத்துறை இதற்காக பலமுறை இந்த பகுதியில் வரக்கூடாது, வனவிலங்குகளை மேய்க்கக்கூடாது என்று தெரிவித்திருப்பதாக தெரிவித்தார்கள். கேத்தர் குட்டன் எருமை மேய்ப்பதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறார் என்றும், அந்த நேரத்தில் புலி அல்லது சிறுத்தை தாக்கியிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த பழங்குடி இன மக்கள் புலி இந்த பக்கத்திலே நடமாடுகிறது, புலிதான் தாக்கி இறந்திருக்க கூடும் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதனை அறிந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் உதகை பகுதியிலே கவர்னர் சோலை பகுதியில் உயிர் இழந்த கோத்தர் இனத்தை சேர்ந்த கேத்தர் குட்டன் பழங்குடி இனத்தை சேர்ந்த இந்த வாலிபர் புலி தாக்கி உயிர் இழந்ததாக தகவல் கேட்டவுடன் மிகுந்த வேதனை அடைந்தேன் என்றும், கவர்னர் சோலை பகுதியில் கேத்தர் குட்டன் உயிர் இழந்திருக்கிறார் என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. அந்த பழங்குடி இன மக்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை வனத்துறையினர் கண்காணிக்க உத்தரவிடுகிறேன் என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், உயிர் இழந்த கேத்தர் குட்டன் குடும்பத்திற்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிதியினை வழங்கியிருக்கிறார். இந்த 10 லட்சம் ரூபாய் உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் காசோலையாக கேத்தர் குட்டன் குடும்பத்தினரும் வழங்கியிருப்பது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்றும்,
உயிர் இழந்த துக்கம் ஒருபுறம் இருந்தாலும் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிதியை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர்களுக்கு எங்களது நீலகிரி மாவட்ட மக்களே கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும், அதோடு இந்த பழங்குடி இன மக்கள் நாங்கள் தொதவர் கோத்தர் இன்னும் இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எல்லோருமே நன்றி தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்ததாக நமது செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி காசோலையாக தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நீலகிரி மாவட்ட பழங்குடி இன மக்கள் அனைவருமே நன்றியினை தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் ஒரு தகவலை நமக்கு தந்திருக்கிறார். ஆக தமிழகத்தினுடைய முதல்வர் இதுபோன்ற செய்திகளை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உடனடியாக பணத்தை நிதியை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளில் எல்லாம் இந்த நிதி கிடைப்பதற்கு அழைய வேண்டியதும் 6 மாதம் 1 வருடங்கள் என்று கிடந்த நிலையில் 2 நாளில் இந்த 10 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கியதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது என்றும், அதோடு தமிழக முதல்வர் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு வனத்துறைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பழங்குடியின மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் சிறப்பாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் சிறப்பான செய்தியாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கிய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய கடமை உணர்வும் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கருத்தை யூடியூப் பகுதி என்எம் டிவியிலே கருத்து பதிவிடும் இடத்தில் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்